பார்ட்டி கல்யாணத்துக்கு இல்லை நீங்கள் சாரீ போட்டிங்கன்னா இல்லை வெஸ்டர்ன் வேர் போடுறீங்க எந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸுக்கும் செட் ஆகிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ஒரு மேக்கப் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து வித்தவுட்லே நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட உடனே நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஃபேஸை நல்ல மாய்ஸ்சர் பண்ணுங்கள். ஸோ நான் மாய்ஸ்சருக்கு வந்து நிவ்யாவிலேருந்து நிவ்யா சாஃப்ட்லேருந்து நான் இந்த ஃபேஸ் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவோட ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் நான் அதுக்காக தான் இவ்வளோ கிட்ட வந்து பேசுகிறேன் அண்ட் சத்தமாகவும் பேசுகிறேன். இதுக்கப்புறமும் அந்த ஆடியோவோட கிளாரிட்டி இல்லைன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து ஓகே வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்றத நான் பிளான் பண்ணுறேன். அடுத்தடுத்த வரேன். மேக்கப் ப்ரோ ஆர்டிஸ்ட்லாம் கிடையாதுடா, ஜஸ்ட் ஒரு லேர்னர். அது லேர்னர் எப்படி லேர்ன் பண்ணிப்பாங்களோ அண்ட் செல்ஃப் லேர்னர் எப்படி லேர்ன் பண்ணிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ. அண்ட் வந்து அடுத்து வந்து ப்ரைமர். அண்ட் மறக்காமல் உங்களோட ஸ்கின் கேர் மட்டும் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போடுற மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் ஃபினிஷிங்காகவும் ஃப்ளோலெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து ப்ரைமருக்கு வந்து லாக்மிலேருந்து இந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கிளியர் ஆப்சல்யூட் லாக்மிலேருந்து ஆப்சல்யூட் எடுத்துக்கிறேன். இதுவுமே ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் நான் எடுத்துப்பேன். இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டு ப்ரைமர். ஐக்கும் போட்டுக்கோங்க. மறக்கமே 2 கையும் வச்சு பண்ணிவிடுவோம். ஸோ தட் சீக்கிரமாக முடியும். அதுக்காக தான். அண்ட் டேரெக்டாக அப்படியே வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போயிட போகிறோம். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஃபவுண்டேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட வெரி அஃபோர்டபுள் ரேஞ்ச் வந்து இந்த டக்குனு பேர் மறந்துச்சு. மேபிளினோட ஃபிட்மி என்னோட ஷேட் வந்து 128. என்னோட ஷேட் வந்து 128. இந்த மேபிள் என்னோட ஃபிட்மி தான். இதை நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா சம்டைம் உங்களுக்கு 400 கூட கிடைக்கும். இதோட லிங்க் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து லிங்க் இருந்துச்சுன்னா இல்லை லிங்க் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். போஸ்ட் பண்ணுறேன்னா சாரி போஸ்ட் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க். இந்த ஃபவுண்டேஷன் வந்து சும்மா நான் இந்த மாதிரி ஒரே ஒரு பம்ப் தான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இதை எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து எனக்கு தூரமாக வந்து கண்ணு தெரியாது. ஸோ இதை வந்து இப்படி கையால் தான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இருக்க ஸ்பஞ்சை டேப் 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 தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஓவர் ஃபவுண்டேஷன். அண்ட் உங்கள்கிட்ட இந்த டைமில் செட்டிங் ஸ்ப்ரே இருந்தால் செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். என் செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் இப்படி படுக்க போட்டு வந்து இது வீணாக போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தான் வருது. ஸோ வந்து செட்டிங் ஸ்ப்ரே இது நீங்கள் இப்படி டேப் 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 பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக வந்து மேக்கப் லாங் லாஸ்டிக்காக இருக்கும். சரி எனக்கு ஓரளவு வந்து அந்த வெட் உள்ள ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அதோட எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் நான் வந்து கன்சீல் பண்ண போகிறேன். கன்சீலர் எனக்கு லைட்டாக வந்து ஒரு ஐ ப்ரோ கிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு நான் வந்து ஹைலைட் என்ன வாய் இன்னைக்கு இப்படி ரோல் ஆகுதுன்னு தெரியல. மேபி ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன் அப்படின்றதால ரோல் ஆகுதான்னு தெரியல. கொஞ்சம் செட் ஆகிட்டே இருக்குது ஃபேஸில். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக வந்து கன்சீலர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் பிரைட்டாக காட்டும் ஃபேஸ் அப்படின்றதுக்காக. அதுக்கு வந்து இன்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. இது வந்து ஜஸ்ட் ஒரு 150 rupees 130 rupees அந்த ரேஞ்ச் தான் வரும். பட் இட்ஸ் சூப்பர் கன்சீலர். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோட ஓன் பண்ணி போடுவாங்கன்னு யாராவது வந்து கமெண்ட்ஸில் வந்து இல்லை டிஎம்ல வந்து ஸ்பான்சராக கேட்காதீங்க. ஸ்பான்சர் வாங்குற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய சேனல் ஆகலை. பட் ஆகும் கண்டிப்பாக ஒரு நாள்.
ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. அண்ட் நான் வந்து இப்போ ஃபேஸ் ஓரளவு முடிச்சிட்டேன். நான் வந்து மாற்றி மாற்றி பண்ணுவேன். சம்டைம் ஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ் போடுவேன். சம்டைம் பேஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஐ போடுவேன். இப்போ வந்து நம்ம பேஸ் முடிச்சிட்டோம். இப்போ அது நெக்ஸ்ட் வந்து ஐக்கு போயிடலாம். ஐக்கு நான் ஒரே ஒரு பேலட்லாம் வச்சிருக்கேன் இன்னைக்கு. அதிலேயே வந்து நம்ம எல்லாமே முடிச்சிடலாம். ஐக் பேலட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பேலட். இது வந்து செம்ம அஃபோர்டபுளான ப்ராடக்ட் பிராண்டு. ஸ்விஸ் பியூட்டியோட இது ஒரு செம்ம மேட்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். இதோட இந்த எஸ்பெஷலி இந்த பேலட்டோட ஷேட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். செம்ம பிக்மெண்டடாக இருக்கும். இதில் வந்து 12 கலர்ஸ் இருக்குது. 12 கலர்ஸ் என்ன பேலட்னா ஸ்விஸ் பியூட்டி 12 அல்ட்ரா ப்ரொஃபஷனல் ஐ ஷேடோ, அதாவது ஐ ஷேடோ பேலட். இது வந்து சூப்பராக, இது வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஷேட்ஸ் பாருங்க. இது கூடவே ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் அதோட ஷேட்ஸ். டார்க்ஸ் டூ லைட்ஸ் எல்லா ஷேட்ஸுமே இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேலட். இப்போ நான் வந்து ஒரு பிங்க் கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன். அண்ட் மேபி பிங்க்ல ஏதாவது ட்ரெஸ்ட்டில் போகிறேன் அப்படின்னா நம்ம பிங்கிஷாக வந்து ஒரு ஐ வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு நான் வந்து இந்த பேலட்லேருந்து இந்த லைட் ஒரு பேபி பிங்க் அதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸாக எடுக்க போகிறேன். பேஸ் வந்து எப்படி லைட்டாக எடுத்துட்டு இதுலேயே வந்து ஒரு அழகாக ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க. ஸோ மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த எடுக்க தேவையில்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து இது வந்து கிளிட்டர் ஷேட் அப்படின்றதால பெருசாக வந்து கிளிட்டர் போக தேவையில்லை. பட் தென் இது லைட்டாக பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் எடுத்தேன். பட் செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ இது கூட வந்து இந்த ஐயோட கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே ஐ ஷேடோ போட்ட மாதிரியே இல்லை. அவ்வளோ ஒரு பிக்மெண்ட் இருக்கு. பட் தென் இந்த கலர் வந்து அவ்வளோ ஒரு லைட்டான கலர்ஸ் லைட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா லைட்டாக ஒரு பிங்க் இருக்கும். ஸோ நான் எப்பயுமே என்னோட பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு ஐக்கு என்ன பண்ணுறோம் அதே இந்த ஐக்கு டக்கு சைட் டான்ஸாக பண்ணிடுவேன். ஸோ மறுபடியும் இருக்குது இந்த ஐக்கு அதே மாதிரி blend all about blending தான். ஸோ அந்த லைட் ஷேட் போடுறதுக்கப்புறம் ஒரு நான் சொன்ன மாதிரி பிங்கிஷான இதை தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதே லைனில் இன்னொரு பிங்க் ஒரு மாதிரி ஒரு மாவிஷ் சொல்ல முடியாது, ஒரு பிங்க் டோன் தான். பட் அது என்ன கலர் எக்ஸாக்ட் ஒரு பீச் கலர் பிங்க் ஷேட் எடுத்து லைட்டாக டாக்கடி. இப்போ இந்த கார்டர் சம்டைம் நான் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுவேன். சம்டைம் அப்படி பிளெண்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து எப்படி பிளெண்ட் பண்ணுறோம் தெரியுதா? இந்த சைடு அதே மாதிரி இப்போ வந்து ஐலைனருக்கு வந்து L818. இது வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு மேக்கப் வீடியோலுமே நான் இதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு காலியாகவே போகுது. பார்த்தீங்கன்னா பட் இட்ஸ் சூப்பர் கூல் ஐலைனர். ஸோ ஐலைனர் எடுத்துட்டு உங்களுக்கு விங் மாதிரி வேணும்னா விங் வரைஞ்சிக்கலாம், இல்லை நார்மல் வேணும்னா நார்மல் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஐ ஷேடோஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டடாக போட்டுருக்கேன். விங் போட்டுக்க போகிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி எட்ஜ் கொண்டுட்டு வந்துட்டு நல்லா கண்ணை வந்து இப்படி கீழே பாருங்க. இந்த ஐப்ரோவை தூக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடம் தெரியும் எவ்வளோ பெருசு விங் வரலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் ரெட்டும் இல்லாமல் நியூடும் இல்லாமல் ஒரு மிக்சிங்கில் நமக்கான ஒரு சூப்பர் ஷேட் கிடைக்கும்.
பார்த்தீங்கன்னா ரெட்டும் இல்லாமல் ரொம்ப நியூடும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் ஷேட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். இதுக்கு மேலே வேணும்னா உங்களுக்கு க்ளாஸியாக வேணும்னா நீங்கள் க்ளாஸியாக போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த மேட் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். ப்ளஷ் வந்து இது வந்து எஸ்கியூ ஸ்டேக் வேக்கியோட சிக்கி கேர்ள் அப்படின்னு ஒரு ஷேடு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வேக்கியோட என்னது சிக்கி கேர்ள். இந்த ப்ளஷ் வந்து சூப்பர் கலராக இருக்கும், செம்ம பிக்மெண்டடாக இருக்கும். இந்த ப்ளஷ் வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இப்படி தேய்ச்சி எடுக்கிறேன், ஆனால் இதில் வந்து காலியாகவே மாட்டுது. ஸோ அந்தளவுக்கு ப்ராடக்ட் பார்த்திங்களா, இப்படி ஒரு 2 தேய்ச்சினா போதும். அண்ட் இதை நான் வந்து டேப் பண்ணிவிட்டு ஸ்மைல் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் டெபாசிட் பண்ணோன்னா செம்ம. இப்போ இது உங்களுக்கு கேமராவில் வந்து சட்டிலாக தெரியுது, பட் நான் வந்து இங்கே எனக்கு போடும்போது செம்ம டார்க்காக பிக்மெண்டடாக இருக்குது. வாங்குங்க, ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும். பட் தென் நீங்கள் இப்படி கவுத்து வைக்காதீங்க. நான் தெரியாமல் அந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ என்னால் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியல. இது வந்து ஸ்ப்ரே ஒழுங்காகுது. இது பார்த்தீங்களா எப்படி ஸ்ப்ரே ஆகுது, இப்படி தான் ஸ்ப்ரே ஆகுது. ஸோ நான் அது இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ செட் ஆகிடுச்சு. அடுத்து நான் வந்து உங்களை வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு, இல்லை நான் என்ன காஸ்டியூம் போட போகிறேன் எனக்கு இன்னும் ஐடியாவே இல்லை. பட் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பொட்டு வச்சுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்து உங்களை இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். Hope you guys like this video. லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோ என்ன மாதிரி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இதான் என்னோட ஃபுல் அவுட்ஃபிட். நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த கண்ணாடியில் காட்டுறேன். அண்ட் தி ஸ்பெக்ஸ் ஃபார் கண்ணு தெரியாது அதனால. ஸோ இந்த கம்ப்ளீட் லுக் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும் போடலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் சல்வார் அந்த மாதிரியும் போடலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஹைலைட்டர் போடாமல் நீங்கள் வந்து மேட்டாக அப்படியே விட்டிங்கன்னா உங்களோட வெஸ்டர்ன் வேர் அவுட்ஃபிட்ஸ்க்கும் இந்த லுக் வந்து செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால். ஆர்எல்ஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான்.